தேங்காய் ஊரில் ஃபால்ஸ். என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, களக்காட்டில் இருக்கிற இந்த ஃபால்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ஸுக்கு கூகுள் மேப்லேயே ரூட் இருக்காது. இங்கே நீங்கள் போகிறதுக்கு முதல்ல பச்சையார் டேமுக்கு ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி போகணுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தாங்க அந்த பச்சையார் டேமோட என்ட்ரன்ஸ். சங்கிலி போட்டு கட்டியிருந்தாலும் டோக்கன், பார்க்கிங் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே போகிற வழி பூட்டி இருந்துச்சு. ஸோ சைடு வழியாக மேலே ஏறணும். சும்மா சொல்லக்கூடாது, போக போக அந்த ஹில்ஸை சுற்றி இருக்கிறத பார்க்க வேறு ஒரு ஃபீலிங்கு. ரகுமான் பிஜிஎம் பேக்ரவுண்ட்லாம் ஓடிச்சுன்னா பார்த்துக்கங்களேன். மலைகளுக்கு நடுவில் அங்கங்கே வழிகிற ஃபால்ஸு, சுற்றி ரெய்னி க்ளவுட்ஸு பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஃபீலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டேமில் பெருசாக தண்ணியும் இல்லை, ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அது டூரிஸ்ட் கூட்டமும் பெருசாக இல்லை. பட் லொக்கேஷன் செம. பிகாஸ் இது தானே வெஸ்டர்ன் காட்ஸோட ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா செயினை ஓப்பன் பண்ணி வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த டேமை ஒட்டி போகிற இந்த ரூட்லேயே ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோயில் வரும். அங்கேருந்து ரைட் கட் பண்ணி ரோடை ஒட்டியே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் வரும். தண்ணி ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் ரோடு தான், ஆஃப் ரோடு. நடுவில் ஒரு வாட்டர் கிராசிங் கூட இருந்துச்சு. இந்த ரூட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண அப்புறம் சில வண்டிக்கு பார்க்கிங்கில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். லெட்ஸ் கோ. இதை பார்க்கும்போது எனக்கும் சறுக்கணும் போல தான் ஆசை வந்துச்சு. இந்த மதகுல இருந்து வர்ற தண்ணியோட சவுண்டை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன்.
இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் தேங்காய் உரில் ஃபால்ஸ். இப்போ நம்ம அங்கே போகலை. தம்பி ஏதோ சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நல்லா அலைய விடுறான். பார்க்கலாம். நடுவில் சில வாட்டர் கிராசிங்லாம் இருந்துச்சு. தண்ணி செம ஜில்லு இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் அகைன் ஒரு ஸ்பாட் வந்துச்சு. இங்கே லேடிஸு கிட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சீக்ரெட் ஸ்பாட்டு இதுவும் இல்லையா. இன்னும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணுமா. கொஞ்சம் தூரத்தில் நிறைய பேர் ஆல்ரெடி குக் பண்ண ஒரு ஸ்பாட் வந்துச்சு. இங்கே நீங்கள் வந்தாலும் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபாரஸ்ட்டில் இதுக்கெல்லாம் அலௌட் கிடையாது. உள்ளே போனால் இங்கேயும் இல்லையா. दो किलोमीटर சொல்லி ஒட்டு அலையாலைன்னு அலைய விட்டான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம். போய் பார்த்தா செமல அட்டகாசமாக இருக்குல்ல. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் குளிக்கணும்னு ஒரு ஆசைப்பாட்டு இங்கே குளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர்னு லோக்கல் சொல்லிட்டாங்க.
ஸோ சில ஃபோட்டோஸ், அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் உருள் ஃபால்ஸுக்கே கிளம்பிட்டோம். தேங்காய் உருள் ஃபால்ஸில் குளிக்காமல் கிளம்ப முடியுமா? தண்ணி செம ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் செம சில்லு. நாங்கள் போன டைம் கொஞ்சம் வெள்ளம்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. பிகாஸ் அங்கே நார்மலாகவே தண்ணி இவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த ஃபால்ஸோட பியூட்டியை. அப்ராக்சிமேட்லி ஒரு 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். See you in the next video. Bye.